வணக்கம். அதாவது தென்காசி மாவட்டத்தில் சுரண்டை பகுதியில் நீண்ட நேரமாக சிறிய லாரி ஒன்று நின்று கொண்டிருந்த நிலையில் அந்த லாரியில் அதிமுக ஆட்சி காலத்தில் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்ட அம்மா மிக்சி இருந்தது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அங்குள்ள சமூக ஆர்வலர் ஒருவர் அதனை புகைப்படமாக எடுத்து அதிமுக ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட விலையில்லா மிக்சி தற்போது எங்கு எடுத்து செல்லப்படுகிறது, மேலும் இவ்வளவு மிக்சி தனிநபரிடம் எப்படி கிடைத்தது எனவும் கடத்தப்படுகிறதா என்கின்ற கேள்வியுடன் சுரண்டை பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர் ஒருவர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஆன்லைன் வழியாக புகார் ஒன்றை கொடுத்த நிலையில் இது தொடர்பாக விசாரணை நடத்த தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக உத்தரவு பிறப்பித்தார். இந்த நிலையில் தற்போது அந்த வாகனத்தை சுரண்டை போலீசார் காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்று விசாரணை நடத்தி வரும் நிலையில் அந்த மிக்சி தனிநபருக்கு எப்படி கிடைத்தது என்பது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் முதற்கட்ட விசாரணையில் நாகர்கோவில் அருகே உள்ள பகுதியில் இருந்து அந்த அரசின் விலையில்லா மிக்சியை வாங்கி வருவதாகவும் அதில் 351 மிக்சி இருப்பதாகவும் மேலும் தென்காசிக்கு இதை எடுத்து செல்வதாகவும் அவர் தெரிவித்துள்ள நிலையில் அரசின் விலையில்லா மிக்சி இவ்வளவு வருடங்களுக்கு பிறகு எப்படி தனிநபருக்கு சென்றது என்பது குறித்து போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.